புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நரி அடிக்கலாம், ஒரு ஓநாய் அடிக்கலாம், ஒரு சென்னாய் அடிக்கலாம், ஒரு மான் அடிக்கலாம். அணில போய் புலி அடிக்குமா? புலி அணில் அடிக்காது. அது பார்த்துட்டு போய் தொலை அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அணில் கூட்டத்தை நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ண போறோம். இன்றிலிருந்து அந்த ஆட்டம் தொடங்குது. இன்னொரு 6 மாசத்துக்கு அணில் கூட்டத்தை நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸா பயன்படுத்த போறோம். அதனால இந்த மாநாட்டை நம்ம சீரியஸா தமிழ்நாட்டு மக்களோ நாம் தமிழ் கட்சியோ தமிழ் தேசியவாதிகளோ சீரியஸா எடுத்துக்க அவசியமே கிடையாது. இவர்கள் ஒரு தற்கூரி கூட்டம் என்பதைத்தான் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழ் கட்சி மீதும் சீமானவர்கள் மீதும் இந்த தாவேக்கா அவதூறு பரப்ப கிளம்புனா பதிலுக்கு நாம திருப்பி அரசியல் ரீதியா, தர்க்க ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, கொள்கை ரீதியான கேள்விகளை தொடர்ச்சியா வைப்போம். சதவீதம் தாவேக்காரர் ரொம்ப பேசுவான். ஏன்னா புது பீஸ் இல்லையா, புது பேட்ச் இல்லையா, ரொம்ப பேசுவான். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, உன் கொள்கை என்னன்னு கேளுங்க. எப்படி கொய்யா மரத்தக்கூடிய அணில நம்மளை பார்த்த உடனே தெரிச்சு ஓடுதோ அது மாதிரி தெரிச்சு ஓடணும்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க.